ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே எதிர்ச்சுவாங்க. அப்படியே 2 நபர்கள் அப்படியே முன்னாடி செல்ல வாங்க. அப்படியே அணிவகுத்துங்க. முன்னாடி அப்படியே 2 நபர்கள் அணிவகுத்துங்க. வாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கிற விவசாயிகளும் நம்ம எல்லாமே அணிவகுத்து சொல்ல உள்ள ஒற்றுமையா செயல்பட்டா நம்ம கண்டிப்பா எல்லா விவசாயிகளுக்கு போராடி வெற்றி செல்லலாம். உரிமை மின்சாரம் கேட்டு 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திய போராட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகளுக்காக விவசாயிகளின் லட்சியங்களுக்காக உறுதியேற்கிறோம். உங்கள் முன் உறுதியேற்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் வலிமையாக மாற்றவும் சாதி மத அரசியல் கடந்து விட்டுக் கொடுத்து ஒற்றுமையுடனும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் செயல்பட்டு இன்று கரூர் மாவட்டம் தென்னிலையில் உரிமை மின்சாரம் கேட்டு வீர மரணம் அடைந்த 59 உழவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வும் வீர வணக்க பேரணியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விவசாயிகளின் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தியும் வீர வணக்க அதாவது முன்னே நடந்த போராட்டங்களை பற்றிய தெளிவான விளக்கங்களுடன் இன்று நடைபெற்றது. மேலும் கரூர் மாவட்டத்தில் இருக்கும் 10 கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கையான இனாம் நிலங்களை அனுபவத்தில் உள்ள மக்களுக்கே உரிமை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மிக முக்கியமானது. இவை அனைத்தையும் வலியுறுத்தி தென்னிலையில் பேரணியானது நடைபெற்று 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பேரணி நடைபெற்றது. அதாவது தற்பொழுது விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் இருந்தால் மட்டுமே வழங்கப்படும் என்கின்ற ஒரு நெறிமுறையில் தற்பொழுது பல விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்திய பின்பும் திரும்பவும் கடன் பெற முடியாத சிக்கலில் உள்ளனர். பல்வேறு விவசாயிகள் இந்த பிரச்சனையில் அனைத்து சொசைட்டியிலுமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தமிழக அரசு தீர்வு எட்டணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் அந்த நடைமுறை கொண்டு வரவில்லை என்று சொன்னாலும் நிகழ்வுல நடைமுறையில என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடனை திருப்பி செலுத்திய விவசாயிகள் திரும்ப கடன் பெற முடியாத சூழலில் தான் இருக்கிறாங்க. ஆகையினால் இதற்கு தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு முன்பு இருந்தது போலவே ப்ரொசீஜர் அந்த நடைமுறைகளை மாற்றி அமைத்து விவசாயிகளுக்கு கடன் வாங்க வழிவகை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் 10ஆம் தேதி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் 10ஆம் தேதியில் போராட்டமும் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 500 மக்கள் விவசாயிகளின் சார்பாக கலந்து கொள்வார்கள். தோழமை அமைப்புகள் கலந்து கொள்வார்கள். அனைத்து அமைப்புகளின் சார்பாகத்தான் அந்த போராட்டம் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. கருணாமூர்த்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர், இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்.